அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டேவிட் லீச் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான தி ஃபால் கை என்ற அமெரிக்கன் ஆக்ஷன் காமெடி படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்றேன். தன்னோட காதலி டைரக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்க முதல் படம். அந்த படத்துல ஹீரோவை நடிச்சுக்கிட்டு இருந்தவர் திடீரென காணாம போயிடுறாரு. ஹீரோ இருந்தாதான் மேற்கொண்டு ஷூட்டிங் நடத்த முடியும். ஃபர்ஸ்ட் படமே டிராப் ஆனா தன் காதலியோட ஃபியூச்சரே காலி என்பதால காணாம போன ஹீரோவை தேடி போகிற ஒரு ஸ்டண்ட்மேன் பற்றின கதை தான் தி ஃபால் கை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாலிவுட் படங்களில் வேலை செய்கிற ஸ்டண்ட்மேனான கால்ட் தான் இந்த படத்தோட ஹீரோ. பிரபல ஆக்ஷன் ஹீரோவான டாம் ரைடருக்கே டூப் போடுறவரே இவர் தான். ஒரு ஸ்டண்ட் சீனை ஷூட் பண்ணும்போது எதிர்பாராத நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இவருக்கு பலத்த காயம் ஏற்படுது. ஏறக்குறைய இவருடைய ஸ்டண்ட்மேன் லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும். அந்த அளவு பயங்கரமான அடி. அங்க கட்டாகிற படம் 18 மாசத்துக்கு பிறகு திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது. சினிமாவோட சேர்த்து கேமரா உமனான தன் காதலியையும் விட்டு விலகி ஒரு ஹோட்டல்ல வேலை டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ கால்ட். திடீரென ஒரு நாள் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி உன்னோட காதலி டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க படத்தோட ஸ்டண்ட் மேனு திடீரென காணாம போயிட்டான். அதனால நீ வந்தாதான் வேலையாகும்னு படத்தோட ப்ரொடியூசர் கூப்பிடுறாங்க. கால்ட் முதல்ல வரமாட்டேன்னு சொன்னாலும் அவரோட காதலி தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்ன உடனேயே யோசிக்காம கிளம்பி போகிறாரு. போன பிறகுதான் தெரியுது கால்ட்டோட காதலி அவரை வர சொல்லல, ப்ரொடியூசர் தான் பொய் சொல்லி இங்க வர வச்சிருக்காங்க. ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டா இந்த படத்துல நடிச்ச ஸ்டண்ட்மேன் மட்டும் காணாம போகல, அவன் கூட சேர்ந்து இந்த படத்துல ஹீரோவை நடிச்சுக்கிட்டு இருந்த டாம் ரைடரும் காணாம போயிட்டான்ற விஷயத்த சொல்றாங்க. டாம் ரைடர் இல்லாம மேற்கொண்டு படத்தை எடுக்கவும் முடியாது. ஏகப்பட்ட கடன் வாங்கி இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய அளவுல நஷ்டம் மட்டும்தான் ஏற்படும். ஆனா உன் காதலியோட லைஃபே காலி. அதனால நீதான் எப்படியாவது டாம் ரைடரை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு கெஞ்சுறாங்க. ஹீரோ கால்ட்டும் தன் காதலியின் ஃபியூச்சருக்காக இந்த வேலையை ஒத்துக்கிறான். ஒரு பக்கத்துல படத்தோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் காணாம போன டாம் ரைடரை தேடிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல டாம் ரைடர் உண்மையிலேயே காணாம போகல என்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. கூடவே டாம் ரைடர் ஒரு கொலையும் செஞ்சிருக்கான். அந்த கொலைப்பழிய தன் மேல போட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆகத்தான் அவனும் ப்ரொடியூசரும் சேர்ந்து பிளான் பண்ணி தன்னை இங்க வர வச்சிருக்காங்கன்ற விஷயத்தையும் ஹீரோ கால்ட் கண்டுபிடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவால இதுல இருந்து தப்பிக்க முடிஞ்சுதா, ஹீரோயின் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அவளோட முதல் படத்தை அவளால முழுசா முடிக்க முடிஞ்சுதா இல்லையா என்பதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். வழக்கமா ஹீரோ தான் எல்லாரையும் காப்பாத்துவாரு. ஆனா இந்த படத்துல போதைப் பொருள் கடத்தும் கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்ட ஹீரோவையே ஸ்டண்ட்மேன் தான் காப்பாத்த போகும். வித்தியாசமான கதை. அடுத்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப அற்புதமா இருந்தது. இவ்வளவுதானே நம்ம சாதாரணமா கடந்து போகிற சின்ன ஸ்டண்ட் காட்சிகளுக்கு பின்னால கூட எத்தனை பேரோட கடினமான உழைப்பு இருக்குன்றத இந்த படத்தின் பல காட்சிகள்ல காட்டியிருக்காங்க. அடுத்து இந்த படத்துல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்த்தா கால்ட் என்ற ஹீரோ கேரக்டர்ல நடிச்ச ரயன் காஸ்லிங் மற்றும் ஹீரோயின் கேரக்டர்ல நடிச்ச எமிலி பிளண்ட் இருவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல வர ஸ்டண்ட் காட்சிகள் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. தன்னை விட்டு பிரிஞ்சு போனதற்கான உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்க மறுபடியும் ஒரே ஷாட்டை ஹீரோயின் எடுக்கும் காட்சி. அடுத்ததான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சண்டை காட்சி. இதெல்லாம் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சீன்ஸ். ரசிக்கும்படியான பல காட்சிகள் இந்த படத்துல இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். சில இடங்கள்ல கதை ரொம்ப ஸ்லோவா டிராவல் ஆகுது. கூடவே தேவையில்லாத சில காட்சிகளும் இருக்கு. நல்லா எடிட் பண்ணி இன்னும் சின்ன படமாகவும் கொடுத்திருக்கலாம். அடல்ட் கண்டென்ட் எதுவும் இந்த படத்துல இல்ல. மொத்தத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கலந்து கொடுக்கப்பட்ட ஆக்ஷன் காமெடி படம். தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.